ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்குடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் அநேக இடத்துல பஸ்கா ஆட்டி குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகள் என்ன பண்ணப்படலைன்னா முறிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்புகளும் என்ன பண்ணப்படலைன்னா முறிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். இதில் அடங்கியிருக்கக்கூடிய தெய்வீக சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த கேள்வி வந்து எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு கேள்வி தான். உங்களுடைய அந்த கேள்வியை நாம் கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராகமத்தில் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியுடைய எலும்பை முறிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ஒட்டுமொத்த உலகத்தில் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். என்ன தெரியும் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு தெரியும். அது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கும். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து எலும்பு முறிக்கப்படவில்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். அது யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்குன்றதை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். உங்களுடைய கேள்வி வந்து அது ஏன், எதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேள்வியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை கர்த்தரின் எலும்பு அப்படின்ற ஒரு தலைப்பின் கூட என்ன பண்ணலாம்னா நம்ம அதை பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதை குறித்து ஒரு இன்னொரு தீர்க்க தரிசன வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? அப்போது நிறைய வசனங்கள் இருக்குது வேதாமத்தில், இந்த எலும்பு குறித்ததான வசனங்கள் இருக்குது. பொதுவாகவே எலும்பு போன் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஹோப், எதிர்கால நம்பிக்கைகளை அடையாளப்படுத்தி காமிக்கும் அப்படின்றது. அதை இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு பேசுவார். அப்போ ட்ரை போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரேல் ஜனங்களுடைய உலர்ந்த நம்பிக்கைகள், அது இன்னும் கொஞ்ச நாள் உயிர் பெற போகுதுன்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது எலும்பு என்பது எதிர்கால நம்பிக்கை என்ன பண்ணதுன்னு அடையாளப்படுத்துறது கூட நமக்கு தெரியுது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த எலும்புகள் முறிக்கப்படவில்லை அப்படின்றடைய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்க ஆசைப்படும் பொழுது பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த அந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உண்மையை வந்து அவர் சொன்னார். பாருங்கள், மத்தேயுல 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். பார்த்தீங்களா? கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்திருப்பார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கையை அங்கே சொன்னார். அப்போ இந்த எதிர்கால நம்பிக்கையானது முறிந்து போகாது, ஒளிந்து போகாது. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் 2 சைட்லுமே 2 கல்லர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ அவர்களுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. அவங்க மறிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கும்பொழுது எலும்புகள் முறிச்சிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே மறித்திருந்தா, அதனால் எலும்புகள் முறிக்கப்படலை. தான் அங்கே இருந்த ஒரு சம்பவம். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அவசரப்படாமல் கவனிங்க. அன்னைக்கு இருந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த 2 கல்லனுடைய எலும்புகளை வந்து முறிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வராரு நம்முடைய ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக கவனிக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரத்தின் மூலமாகவும் எந்த அரசாட்சியின் மூலமாகவும் அது எவ்வளோ பெரிய ஞானவான இருந்தாலுமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, அதாவது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படலை, அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் யாருமே எந்த காலத்திலுமே முறிக்க முடியாது.
அது நிச்சயமாகவே நிறைவேறும் அப்படின்ற அடையாளங்கள் காமிக்கப்பட்டது. பாருங்க, கல்லர்களுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. முறிச்சது ரோமன் சோல்ஜர்ஸ், அது பாரம்பரிய வழக்கம். அந்த இடத்துல நம்முடைய ஆண்டோடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. என்ன ஒரு உண்மைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் எந்த சக்தியாலுமே நம்முடைய ஆண்டவர் மூலமாக, அதாவது அவருடைய எலும்பு முறிக்கல, நம்முடைய ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்தின எந்த நம்பிக்கையும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் காரியத்தை கொடுத்துருக்காரு. அதற்கு இம்மிடியட்டாக ஒரு சாட்சியாக தான் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவன்னு சொன்ன நடந்து காமிச்சது இடத்துல. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு உண்மை சீஷனாக, அவருடைய சரீரமாக அவரை பின்பற்றக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நம்முடைய ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட எல்லா நம்பிக்கைகளுமே முழு நிச்சயமாக நம்புவார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தின நம்பிக்கையில் முதல்ல எது நடந்ததுன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த மாதிரி அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய சரீரமாக மாறக்கூடிய சபை வகுப்பார் என்ன நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உயிர்த்தெழுதல் நிச்சயம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கையும் நிறைவேற போகுதுன்னு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதில் இன்னும் பல ஆழங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பாடு அவருடைய விழால குத்துவாங்க. அதே யோவான் 19:33 நீங்க படிச்சா கூட அங்க இருக்கும். சரிங்களா? விழால குத்தின உடனே அந்த தண்ணீரும் அந்த ரத்தமும் வரும், ரத்தமும் தண்ணீரும் வெளியே வரும். இதுல கூட ஆச்சரியமான உண்மை இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா, விழால குத்தும் போது அது ஏன் வந்தது தெரிஞ்சா அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மட்டும் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம அதை பகிர்ந்துருக்கிறோம். நம்முடைய ஆண்டோட இயேசு கிறிஸ்துவுடைய எலும்புகளை ஏன் மறிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட எதிர்கால நம்பிக்கையை உலகத்தில் எந்த சக்தியாலும் எந்த காலத்திலுமே முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. அது நிச்சயமாக நிறைவேறும். அதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.